தொன்போஸ்கோ ஒரு சகாப்தம். மனித வரலாற்றில் தடம் பதித்து இளையோருக்கென்று தன் வாழ்நாளை அர்ப்பணித்து தனக்கென ஓர் அற்புதமான இடத்தை உறுதியாக நிலைநிறுத்திய புனிதர் தொன்போஸ்கோ எனில் அது மிகையாகாது. இத்தாலி நாட்டின் தூரின் நகரில் பெக்கி என்னும் சிற்றூரில் பிறந்த அவர் தடம் மாறி தடுமாறி நிற்கும் ஆதரவற்ற ஏழை எளிய அநாத இளைஞர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அவர் தொடங்கிய இளைஞர் பணி இன்று உலகையே வியப்பில் ஆழ்த்தும் வகையில் விரிவடைந்து பல்வேறு நாடுகளில் பல்வேறு வடிவங்களில் வளர்ந்து வருகின்றது. சலேசிய சபையின் உலகளாவிய பயணம். தொன்போஸ்கோ 1859 ஆண்டு நிறுவிய சலேசிய சபை இன்று 133 நாடுகளில் தனது அரும்பெரும் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. உலகளவில் சுமார் 14,000 சலேசியர்கள் இளையோரின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக செயலாற்றி வருகின்றனர். பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்பயிற்சி மையங்கள், பங்குகள், சமூக நல அமைப்புகள், இளையோர் மன்றங்கள், ஊடக நிறுவனங்கள், அன்பு இல்லங்கள், சிறுவர் மையங்கள், பெண்கள் மேம்பாட்டு திட்ட மையங்கள் என எண்ணற்ற அமைப்புகள் இளையோரை நேர்மையும் மதிப்பும் மிக்க குடிமக்களாகவும் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் உருவாக்கி வருகின்றன. சலேசியர்களோடு சேர்ந்து சுமார் 13,000 சலேசிய அருட்சகோதரிகள், 40,000க்கும் மேற்பட்ட சலேசிய உடன் உழைப்பாளர்கள், தொன்போஸ்கோவின் ஆன்மீகத்தை பின்பற்றி வழிநடக்கும் 40க்கும் அதிகமான சலேசிய குடும்ப உறுப்பினர் சபைகள், லட்சக்கணக்கான சலேசிய முன்னாள் மாணவர்கள் என்று இன்று சலேசிய குடும்பம் ஆலமரம் போல பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் சலேசியர்கள் ஒரு மாற்றம் உருவாக்கும் பயணம். 1906 ஆண்டு சலேசியர்கள் இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்தனர். 6 சலேசியர்கள் அருட்பணி தொமாத்திஸ் தலைமையில் தமிழகத்தின் நெல் களஞ்சியமான தஞ்சையில் இளையோருக்கான சலேசிய பணியை தொடங்கினர். கடந்த 119 ஆண்டுகளில் சலேசிய சபை இந்தியாவில் வேரூன்றி பரவியிருக்கின்றது. இன்று இந்தியா முழுவதும் 11 மறை மாநிலங்களாக வளர்ந்து 431 மையங்களில் 3005 சலேசியர்கள் இளையோர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொன்போஸ்கோவின் கனவு, ஆன்மீகம் மற்றும் தனிவரம் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பறைசாற்றப்பட்டு இளைஞர்களின் இதயங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. திருச்சி சலேசிய மாநிலத்தில் சலேசியர்கள். தமிழ்நாட்டில் தொன்போஸ்கோவின் ஆன்மீகம் மிகவும் ஆழமாக வேரூன்றியதாலும் பணிகளின் தேவை காலச்சூழலுக்கு ஏற்றவாறு அதிகரித்ததாலும் ஒரே மாநிலமாக இருந்த சென்னை சலேசிய மறை மாநிலம் தென் தமிழகத்தின் வளர்ச்சியை மையப்படுத்தி திருச்சி மாநிலமாக பிரிக்கப்பட்டு 1999 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இன்று இறைவனின் பராமரிப்பினாலும் மறை மாநிலத்தின் பாதுகாவலியான அன்னை வேளாங்கண்ணியின் அரவணைப்பினாலும் 256 சலேசியர்கள் மற்றும் 32 பணித்தளங்களை கொண்டு சிறப்பாக இளையோரின் பணியில் முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தொன்போஸ்கோ தன்னலமற்ற சேவையின் எடுத்துக்காட்டு. எளிய குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து தந்தையை குழந்தை பருவத்திலேயே இழந்த தொன்போஸ்கோ இளைஞர் பணிக்காக தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார். அவர் இளையோருக்காக செயல்பட்ட ஆற்றலின் அடித்தளம் என்ன? எங்கே இருந்து இந்த மனத்திடம், துணிச்சல், ஆற்றல் அவருக்கு வந்தது? அவரது அன்னை மார்கரெட்டின் அன்பான வளர்ப்பும் தன் வாழ்க்கையில் அவர் சந்தித்த பல்வேறு சவால்களும், இறைவன் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான இறை நம்பிக்கையும், அன்னை மரியாள் மீது கொண்டிருந்த அளப்பரிய பக்தியும் அவரது இளைஞர் பணிக்கு அடித்தளமாக அமைந்தன. நீ இளைஞன், அது போதும், நான் உன்னை அன்பு செய்திட என்ற தாரக மந்திரம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் உந்து சக்தியாக இருந்தது.
கனிவன்பு, பரிவு, உடனிருப்பு என்பவை அவரது பணியின் 3 முக்கிய தூண்களாக அமைந்திருந்தன. அவரது வெற்றியின் ரகசியம்: இளைஞர்களை உளமாற அன்பு செய்து அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் நிலையை உணர்ந்து அவர்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததே அவரது வெற்றியின் ரகசியம். டொன் போஸ்கோ தனது மனிதநேய பண்புகளை வளர்த்து கொண்டு தலைவராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். அன்பை வழங்கி கரிசனையை வெளிப்படுத்தி இளைஞர்களை தன் வாழ்க்கையில் உயர்த்தி அவர்களை அறிவாளர்களாகவும் இறை நம்பிக்கையில் வளர்ந்தவர்களாகவும் மாற்றிய பெருமை அவருக்கு உரியது. தொடரும் டொன் போஸ்கோவின் கனவு. டொன் போஸ்கோவின் இளையோர் பணிக்கான அர்ப்பணிப்பு காலம் கடந்தாலும் நிறைவடையவில்லை. ஆன்மாக்களை மட்டும் கொடுங்கள், வேறு எதுவும் வேண்டாம் என்ற அவரது பணிக்கான ஈடுபாடு இன்றும் உலகம் முழுவதும் சலேசியர்கள் வழியாக நனவாகி வருகின்றது. தொடர்ந்து டொன் போஸ்கோ கண்ட கனவை மெய்ப்பிக்க நாம் அனைவரும் கைகோர்ப்பது காலத்தின் தேவையும் கடமையும் ஆகும். நமது உடனிருப்பும் வழிகாட்டுதலும் எத்தனையோ இளையோர்களுக்கு இன்றும் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக டொன் போஸ்கோவோடு இணைந்து பயணிப்போம். இளையோரின் வளர்ச்சியே டொன் போஸ்கோவின் மகிழ்ச்சி.